சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். சிஎம் சார், பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்குது கேட்டீங்களே சிஎம் சார். இப்ப உங்க ஆட்சியில பாதுகாப்பு இருக்குதா? சிங்கார சென்னை பேர் எடுத்ததுல இன்னைக்கு கரண்ட் கட்டி மக்கள் எல்லாம் நடுத்தருல இறங்கி போராடுறாங்க. மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி இருக்கிறாங்க. 10 வயசு பிள்ளைய தண்ணியில அடிச்சு தூக்கி போட்டு பாலியல் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு நர்ஸ ஜிஹெச்ல தவறான சிகிச்சையால இன்னைக்கு பாருங்க அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இன்னும் எத்தனையோ அவலமெல்லாம் அடிக்கிட்டு போகலாம். ஆனா இதையெல்லாம் நீங்க புரிஞ்சு சிந்திச்சு பேசுங்க. ரொம்ப பேசுனீங்க, நீங்க பேசுனத இப்ப நாங்க திருப்பி கேட்கறோம். நாங்களாம் தனியா பேசல, நீங்க என்ன பேசுனீங்களோ அதுக்கு பதில் நாங்க கேட்கிறோம். ஆனா இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஒவ்வொரு தொண்டர்கள் இருந்தும் ஒவ்வொரு சாமானியர்களும் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆனு சார். இன்னைக்கு இந்த 10 வயசு பிள்ளை இறந்துச்சுன்னா உங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லலையா? உங்களுக்கு இறந்தவங்களுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் சார். நீங்க ஒரு உண்மை முதல்வர் தானே, பொம்மை முதல்வர் இல்ல. ஏன்னா இங்க பிரச்சாரத்தோட ஒரு பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்ணோம் தானே. அந்த குடும்பத்துக்கு ஒரு பொம்மையாவது அனுப்பி ஆறுதல் சொல்லுங்க சார். தலை நிமிர்ந்து நிக்கிறவன் தான் சார் தலைவன். தலை குனிந்து நிக்கிறவன் தலைவன் அல்ல. நீங்க சினிமா டைலாக் மாதிரி நீங்க என்ன நம்மளாம் பேசுனீங்க. நாங்க அப்ப சொன்னோம் தனிமனிதம் ஒழுக்க வேணும், தனிமனிதம் ஒழுக்கணுங்களே, நீங்க எல்லாம் ஏத்துக்கலையா சார்? இப்ப எப்படி வேண்டாம், ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுங்க. திமுக ஆட்சியில் அப்படி நடந்துச்சு, அதே மாதிரி எங்க ஆட்சியிலையும் நடக்கத்தான் செய்யும் சொல்லிட்டேன்னு வைங்களேன். நாங்கெல்லாம் கண்டிப்பா உங்கள்ட்ட கேள்வியே கேட்க மாட்டோம். ஏன் பிரஸ் சந்திக்க மாட்டேங்கிறீங்க? உங்க வாயில இருந்து என்ன வருதுன்னு பாக்கணும்ல. எழுதி கொடுத்து படிக்கிறதெல்லாம் படிப்பில்ல சார். நீங்க நிஜமான வாழ்க்கையில நீங்க உண்மையான முதல்வரா இருந்தீங்கன்னா நீங்க நேரடியா வந்து பேசுங்க மக்கள்கிட்ட. எப்படி எல்லாம் ஓட்டு கேட்டு கூட்டத்தை கூட்டினீங்கல்ல, இப்ப நீங்க தான் வந்து பதில் சொல்லணும் சார். உங்களுடைய அமைச்சர்களோ எம்எல்ஏவோ எங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். நிஜம் வேற நிழல் வேற. நல்லா யோசிச்சுக்கிறங்க சார். உங்க ஆட்சியில நடக்கிற அவலத்தை பாத்துக்கிறங்க. இப்ப எப்படி எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தம். இப்ப உங்க ஆட்சியில எப்படி நடக்குன்னு பாத்தீங்களா? எவன் வந்தாலும் தனி மனிதன் ஒழுக்க வேணும். இதையெல்லாம் யோசிச்சு பேசணும் சார். நீங்க பாட்டுக்கு அடிச்சு விட்டீங்கல்ல, நான் வந்தா அப்படியே திருத்திடுவேன், நாட்டை தூக்கி நட்டிருவேன்னு பேசுனீங்கல்ல, இப்ப ஏன் பிடிச்சு நட்டலையா? என்ன சார் நீங்க உள்ளத வந்து உள்ளபடி பேசுங்க. பிரஸ் மீட் கொடுங்க. அப்பதான் மக்களுக்கு தெரியும். உங்களை வேணும்னு எடுத்தா இல்ல மக்களே. எத்தனையோ பெண்கள்லாம் சொன்னாங்க திமுக ஆட்சியில காணாம போயிருவாண்டா இல்ல. இப்ப உங்க ஆட்சியில எத்தனையோ பேர் காணாம போறாங்க. பதில் சொல்லுங்க சார். சிஎம் சார் பதில் சொல்லுங்க. நாங்க கேக்குறது உங்க காதுல ஒலிக்குதா? ஒலிக்கணும். சொன்னீங்க அவசரத்துக்கு காட்டுக்கு ஒதுங்கின போன பிள்ளைய பாலியல் பண்ணி கொண்டுட்டாங்க, உயிர் மேல போயிருச்சு, இனி வருமா உயிர் கொடுப்பாளான்னு கேட்டாங்க. 10 வயசு பிள்ளைய கொண்டு போய் இந்த மாதிரி பாலியல் பண்ணி தண்ணியில தூக்கி போட்டு போயிட்டாங்களே, இப்ப நீங்க உயிர் குடுப்பீங்களா? அந்த உயிர் திரும்ப வருமா? சந்தி சிரிச்சு போயிருக்குது. சட்ட ஒழுங்கு சொல்லுங்க சார்.